ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். A cheerful heart is good medicine, but a crushed spirit dries up the bones. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நாம் எதிர்கொள்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மாறான காரியங்கள் நடைபெற்றாலும் கூட வேதம் என்ன சொல்கிறது? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு அந்தகார சூழ்நிலைகளிலும், கரடு முரடான பாதைகளிலும், இழப்புகளிலும், கண்ணீர்களிலும், வேதனைகளிலும் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டோமென்றால் சாத்தான் அவன் வெட்கப்பட்டு போய்விடுவான். அதற்கு மாறாய் நாம் சோர்ந்து போய்விடுவோம் என்றால் உங்களுடைய என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் வைத்துராமல் உலக கவலைகளின் மேல் போய்விடும். அப்பொழுது நமக்குள் இருக்கின்ற நித்திய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நாம் இழந்து விடுவோம். இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவனுடைய பாதத்தின் மேல் நாம் வைத்து விட வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் எதிராக வருகிற சாத்தானுடைய காரியங்களை நினைத்து நாம் பயப்பட வேண்டாம். ஒன்று நாம் சொல்லுவோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். ஆமென். அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய மகிழ்ச்சினாலே அவர் நிரப்புவார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. இந்த நாளில உங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமாய் இருப்பேன். தேவனுடைய பிரசன்னம் என்னை நிரப்பும். நான் அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன் என்று. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவின் அன்பிலேயே நாம் நிலைத்திருக்கின்ற போது, கிறிஸ்துவை நேசிக்கின்ற போது, வேத வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது, கர்த்தர் நம்மை எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்தும் அவர் நீக்கி அவருடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நமக்குள் இருக்கும்படியாய் அவர் பெருக செய்வார். இந்த நாளில மனமகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்வது போல அப்பா, ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்ற போது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பலன் பெறுவது மாத்திரமல்ல, ஆரோக்கியமாய் இருக்க நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, முறிந்த ஒவ்வொரு ஆவியுடைய ஜனங்களையும் அப்பா, ஒவ்வொருவரையும் அப்பா, நீர் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.